இங்க ஒருத்தனை தேடி ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் வருது. உடனே பயந்து போன அவன் அதை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மிரரை கொண்டு வைக்கிறான். அதிர்ஷ்டவசமா அந்த ட்ரிக் வேலை செய்யுது. அந்த மான்ஸ்டர் அங்க வந்து தேடி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு உணருது. ஆனா அந்த மான்ஸ்டர் சாதாரணமானது கிடையாது. உடனே அதோட தலையை தூக்கி மிரருக்கு பின்னாடி கொண்டு வந்து அங்க யாராவது இருக்காங்களான்னு பாக்குது. ஆனா அந்த மான்ஸ்டரோட வீக்னஸ் என்னன்னா அதோட கழுத்தை எல்லா பக்கமும் வளைக்க முடியாது. அதனால அங்க ஒளிஞ்சு இருந்த 3 பேரையும் அதால பார்க்க முடியல. அது திரும்பி போறப்ப சடனா அங்க ஒரு சத்தம் கேக்குது. உடனே அந்த மான்ஸ்டர் திரும்பி வருது. ஆனா இந்த டைம் அது உஷாராகி மிரருக்கு பின்னாடி போய் பாக்குது. ஆனா அங்க அவனோட ஷூவை மட்டும் தான் விட்டுட்டு போயிருப்பான். அவங்க அதுக்கு முன்னாடி அங்க இருந்த ஒரு படிக்கட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருப்பாங்க. கடைசி அந்த மான்ஸ்டர் அங்க யாருமே இல்லாததால அந்த இடத்தை விட்டு வெளியே போகுது. அப்போ அந்த பொண்ணு தப்பிச்சிட்டோம்னு நினைச்சு வெளியே வர்றப்ப அங்க இருந்த தண்ணி அலையா வர்றத கவனிக்கிறான். அதை பார்த்ததும் அங்க இன்னொரு வகையான மான்ஸ்டர் உள்ள வருதுன்னு உணர்றாங்க. உடனே அதுல ஒருத்தன் அங்க இருந்த லைட்டை ஆஃப் பண்றான். அப்போ அங்க பயங்கரமான 2 பெரிய மான்ஸ்டர்கள் உள்ள வந்துட்டு இருக்குது. அவங்க எல்லாரும் அப்படியே பயத்துல உறைஞ்சி போயிருக்காங்க. அடுத்த செகண்டே அந்த மான்ஸ்டர் அங்க வந்து பயங்கரமா கர்ச்சிக்குது. அந்த மான்ஸ்டருக்கு பெரிய கண்கள் இருந்தாலும் அதால சரியா பார்க்க முடியாது. சத்தத்தை வச்சு மட்டும்தான் கண்டுபிடிச்சு அது வேட்டையாடும். அதனால அது பயங்கரமா கர்ஜனை பண்ணி அங்க இருக்கிறவங்க பயமுறுத்தி வெளியே வர வைக்க ட்ரை பண்ணுது. ஆனா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த மான்ஸ்டரை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்க யாரும் சத்தமே போடாம அமைதியா ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர் அங்க இல்லாத டைம்ல சடனா 3 பேரும் ஓடி போய் டோர் பக்கத்துல இருந்த ஒரு மரப்பலகைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ அந்த மான்ஸ்டர் பக்கத்துல வர்றத பார்த்துட்டு சடனா அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே அவனோட கன்ல புல்லட்டை லோட் பண்றான். அது அவங்க பக்கத்துல கிராஸ் ஆகும்போது சடனா அதை ஷூட் பண்ணிடலாம்னு நினைக்கிறான். ஆனா அவனோட ஃப்ரெண்டு உடனே அவனை ஷூட் பண்ணாதுன்னு தடுக்கிறான். ஏன்னா கன் ஷாட் சத்தத்தை கேட்டு அங்க உடனே நிறைய மான்ஸ்டர்கள் உள்ள வந்துரும்னு சொல்றான். ஆனா அவன் விடுறதா இல்ல. கண்டிப்பா நான் ஷூட் பண்ணுவேன்னு சொல்லி கன்னை தூக்குறான். அந்த டைம்ல மேல இருக்கிற மான்ஸ்டர் கூப்பிட்டதால உள்ள இருந்த 3 மான்ஸ்டர்களும் திரும்பி வெளியே போகுது. இதனால அவங்க 3 பேரும் அப்போதைக்கு தப்பிச்சாலும் மான்ஸ்டர்கள் சுத்தி இருக்கிற அந்த இடத்துல இருந்து எப்படி பாதுகாப்பா வெளியே போறதுன்னு தெரியாம பயந்து போய் இருக்காங்க.